வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ஜோதிடத்துல 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க கும்பம். சனி பகவான் ஆளக்கூடியது தான் கும்ப ராசின்னு சொல்லலாம். சனி பகவான் ஆள்றதாலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்களா, எல்லா விஷயத்திலும் தீவிரமா ஆழமா இறங்கி செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எதையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவங்க. காற்று ராசின்னே சொல்லலாம். பெரும்பாலுமே கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பல திறமைகளை சொந்தக்காரங்க. ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்த தான் தெரியறதில்ல. சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாக இருக்கிறதால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்கணுங்கிற ஒரு குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் ஒரு அநீதியை பொறுத்துக்க மாட்டாங்க. தங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒழுங்கான முறையில் நடக்கணும்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்கன்னே சொல்லலாம். புத்திசாலித்தனம் கூடவே இருக்கும். கடின உழைப்பாளிகளும் இவங்க தான். கும்பராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே எதையுமே ஆழமாக சிந்திப்பாங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். மற்றவங்க கிட்ட கூட இவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே மற்றவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத விஷயத்த முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். கருணை உணர்வு அதிகமாக இருக்கும். பெரும்பாலுமே மற்றவங்களுக்கு உதவ தயாராக எந்த சூழ்நிலையும் இருப்பாங்க. வாழ்க்கையோட தத்துவம் என்னங்கிறத உணர்ந்திருக்கக்கூடியவங்களும் இவங்க தானே சொல்லலாம். பல வகையிலும் சிறந்த உயர்ந்த குணங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் கொஞ்சம் பிடிவாதங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆத்ம பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த சக்தி நிறைந்த ஆளுங்களுக்கு போனாலுமே உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். ஏன்னா கும்பராசிங்கிறது ஒரு தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி. பொருளாதார நிலையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் முயற்சிங்கிறது சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையோட ஆசை நிறைவேற்றுறதுல ரொம்பவே முயற்சி செய்வீங்க. குடும்பத்தில் அமைதி காக்கிறது, மரியாதை காக்க ரொம்ப முயற்சி செய்வீங்கன்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல முடிஞ்ச வரைக்குமே முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோட பாதம், அதாவது 3, 4, சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களை உடையவங்க கும்பராசிக்குரியவங்களா இருக்கிறாங்க. பெரும்பாலுமே கடந்த சில காலமாகவே பண பிரச்சனை, ஆரோக்கிய பாதிப்பு, குழந்தைகளோட நிலையில பாதிப்பு, கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல், வேலை இழப்பு, அவமானம், தடங்களை எதுவும் சந்திச்சிருப்பீங்க. ஜென்மசனி காலங்களை பொறுத்த வரைக்குமே எப்போதான் விடிவு காலம் பிறக்குமோங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் மனசில் வந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களிலிருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. ஆரம்பத்தில் பல தடுமாற்றங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் நிலையால் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனசில் ஒரு புத்துணர்ச்சி, தைரியம் கூடி வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். பணம் தொடர்பான பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குன்னு சொல்லலாம். சொத்து தொடர்பான வில்லங்கம், வழக்கு மாதிரியான விஷயம் முடிவுக்கு வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவினர்கள் எல்லாமே மீண்டுமே ஒன்று சேருவாங்க. உங்கள் எதிரிகள் பொறுத்த வரைக்குமே உங்களை பார்த்தாவே இனி கண்டு அஞ்சுவாங்கன்னே சொல்லலாம். வேலை மாற்றம், அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. குடும்ப விவகாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் தொடர்பான விஷயத்தில், அதாவது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். குடும்ப உறவுக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேச பாருங்கள். பேச்சில் கவனமாகவும் நிதானமும் இருந்துட்டா, பேசுகிற பேச்சில் கொஞ்சம் அமைதி காத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. கூடவே தேவையில்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைகள் மூலமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால குழந்தைகள் மேலே ஒரு பார்வை செலுத்த பாருங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உடல் உபாதை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகன பயணத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதிவேக பயணம் வேண்டாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகள், சிக்கல்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் மறக்காமல் நல்லெண்ணெய் தேவை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது மேலான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தனவாக குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, ரணரோக ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வலம் வராங்க. இதனால கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நம்பினவங்களால ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எந்த காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போறீங்க. இளைய சகோதரர் ரீதியாக மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க. தாய் ரீதியாக, தாய் வழி உறவு வகைகளால் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாகவே உங்கள் கைக்கு கிடைக்காத பணங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். வேலை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க.
உங்கள் பேச்சு எல்லாமே நீ எடுபட ஆரம்பிக்கும். முக்கியஸ்தர்களுடைய பழக்கம் இருக்கிறதால பணியிட மாற்றம் மட்டும் இந்த நேரம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இந்த நேரம் இருக்குது. தொழில் செய்யக்கூடியவங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியமான தூக்கம் இருந்துட்டா உங்களுக்கு மனசுலையும் வீணான குழப்பம் இருக்காது, உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால தூக்கம், ஆரோக்கியமான தூக்கத்தை எடுத்துக்கோங்க. தூங்குவப்ப ஒரு தேவையில்லாத வீண் குழப்பத்தை நீங்கள் தவிர்க்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே பிள்ளைகள் படிப்புங்கிறது இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சாதனை செய்யக்கூடிய காலம். அதனால் தொடர்ந்து நீங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் தர பாருங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். உடல்நிலையில் கொஞ்சம் குழந்தைங்களோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே இது நன்மை மிகுந்திருக்கக்கூடிய காலமாக இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு பணிச்சுமே அதிகமாக இருக்கும். ஒரு களைப்பு, சோர்வுங்கிறது இல்லாமல் இருக்காது. ரொம்ப முக்கியமான முடிவு எல்லாமே எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதால தொடர்ந்து பொறுமையாக கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது உற்சாகமான காலகட்டம். கட்சி பணிகளுக்காக கொஞ்சம் கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கணவன் மனை உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே வீணான வாக்குவாதங்களாலேயே நிறைய விஷயங்கள் மனஸ்தாபங்களை செஞ்சுருப்பீங்க. சாதாரணமாக பேசினா கூட உங்கள் மேலே வீண் பணி தான் ஏற்பட்டிருக்கும். கோபத்தை கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். மாணவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் நண்பர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பழகணும். தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் பெற இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கோபமாக பேசுகிறதோ கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்துறதோ தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். அறிவு திறமை சிறப்பாக இருக்கிறதால முக்கிய முடிவு எல்லாமே இந்த காலத்தில் பல பிரச்சனைகள்லேருந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இனிமையான பேச்சுக்கள் மூலமாக தான் உங்களால் எதையுமே இந்த நேரம் வெற்றி கொண்டு வந்து தரும். அதனால் மற்றவங்க மேலேயும் வீணான குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம். தொடர்ந்து உங்கள் மேலேயும் கொஞ்சம் வீண் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. மற்றவங்க செய்கை கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தும். நிதானமாக இருக்கிறது நல்லது. வீடு மனம் வாங்குற மாதிரியான விஷயங்களை ஏற்பட்டிருந்த தடை இந்த காலத்தில் நீங்கள் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தரலைனாலுமே வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானம் அமையும். தொழில் உருவாக்க மாதிரியான விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. மற்ற விஷயத்தில் தலையிடாமல் பொறுப்பாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீண் பிரச்சனை வராதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு பேசுங்க. தன்மையாக புரிய வைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி உண்டாகணும்னா கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க அறிவுபூர்வமாக செயல்படுறதால சில முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க. ரொம்ப நாளாகவே இழுபறியாக இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இனி நிறைவேறும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். தொடர்ந்து உங்கள் பொருட்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன மனசாபங்கிறது வராமல் இருக்காது. கோபம் கலந்த வார்த்தை உதிர்க்காமல் இருந்துட்டிங்கனாவே நல்ல பலன் கிடைக்கும். பிரபலங்களோட நட்பு ஆதரவு கிடைக்கிறதால தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். எல்லா வகையிலும் உதவி கிடைக்கிறதால எந்த வகையிலும் உங்களுக்கு தடங்கள் ஏற்படாது. நட்சத்திர ரீதியாக பொறுத்த வரைக்குமே அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். அது உங்களுக்கு நல்லது தரும். வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்கள். சின்ன விஷயத்துக்கு கூட இந்த நேரம் கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேச பாருங்கள். மனசில் இந்த நேரத்தில் ஒரு விபரீதமான ஆசை எல்லாமே ஏற்படும். மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த செயலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். தூரத்துலேருந்து கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு சந்தோஷங்கிறது ஏற்படும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் மேலே இந்த நேரம் கவனம் செலுத்த பாருங்கள். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் காரியங்களில் ஏற்பட்டிருந்த ஒரு தடை எல்லாமே விலகி இனி நல்ல மாற்றம் உண்டாகும். பேச்சில் கொஞ்சம் இனிமையை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சாதுரியமான பல விஷயங்களை செய்ய முடியும். உங்கள் பொருட்களை இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்க பாருங்கள். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் விரும்பினது கிடைக்கணும்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சி இந்த மாதத்தால் தேவைப்படும். நட்சத்திர அதிபதி குருவோட சஞ்சாரம் பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாகவும் லாபம் கிடைக்கும். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரத்து சிறப்பாக இருக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடங்களை சரியாக படிக்க பாருங்கள். கவனச்சர்கள் இல்லாமல் படிச்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை பெற முடியும். வியாபார ரீதியாகவும் புதிய யுக்திகளை கையாளுறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலுமே விநாயகர் பெருமான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா
நல்ல மாற்றம் உண்டாகும். புதன்கிழமை நாட்கள், சனிக்கிழமை நாட்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சந்தனம், குங்குமம் மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதன், சனிக்கிழமை நாட்கள் அதிர்ஷ்டக்கிழமைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மற்றபடி வீட்டில் 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.